لقد من الله إذ بعث فيهم رسولا من أنفسهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. إن أريد إلا الإصلاح ما استطعت وما توفيقي إلا بالله وعليه توكلت وإليه أنيب. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. பேரன்புக்குரிய அவையில் வீட்டிற்கும் இந்த விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்றிருக்கிற மௌலானா சஃபியுல்லாஹ் ஹதரத் அவர்களே மற்றும் இங்கு மேடையில் அமர்ந்திருக்கும் உலமா பெருமக்களே, நமதூர் நிர்வாகிகளே, ஜமாத்தார்களே, விருத்தாசலம் நிர்வாகிகளே, அடுத்து இளம் சிறார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஆங்காங்கு பயான் கேட்டுக் கொண்டிருக்கின்ற நல்ல உள்ளங்களே, உங்களுக்கு மத்தியிலே மீலாது நபியை பற்றி சில வார்த்தைகள் கூறலாமென எழுதி நிற்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எதை கேட்டோமோ அதன்படி அமல் செய்வதற்கு அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் தந்தல்வானாக. மீலாது விழா என்ற பெயரில் நாம் என்ன செய்கிறோம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை சொல்கிறோம். சீரத்தன் நபி என்ற பெயரிலும் உதய தின விழா என்ற பெயரிலும் பெருமானாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை சொல்கிறோம். இந்த மாதத்தை புகழ்கிறோம், பாடல்களை பாக்களை பாடுகிறோம். இதன் மூலமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அந்தஸ்து உயர்கிறதா? நாம் பேசுவதன் மூலமாக, புகழ்வதன் மூலமாக அவர்களுடைய அந்தஸ்து கண்ணியம் உயர்கிறதா என்றால் இல்லை. அவருடைய அந்தஸ்தை அல்லாஹ் அவர்கள் எப்போது படைத்தானோ அப்போது உயர்த்தி விட்டார். சூரத்துல் இன்ஷிராஹிலே சொல்வான், வரஃபஅனா லக திக்ரக், உங்களுடைய புகழை நாம் உயர்த்தி விட்டோம் என்று சொல்லிவிட்டார். நாம் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதன் மூலமாக அவர்களுடைய அந்தஸ்து உயர்வதில்லை. அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை பேசுவதன் மூலமாக நம்முடைய அந்தஸ்து தான் உயர்கிறது. நம்முடைய அந்தஸ்து உயர்கிறது. நம்முடைய ஈமான் பலம்